ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதை எப்படி சொல்லணும்? என் மீட்பர் உயிரோடு. கொஞ்சம் நல்லா கை கொடுத்து உற்சாகமா சொல்லுங்க, என் மீட்பர். வயசான பாட்டிமாரா இருந்தா ரொம்ப குளிக்கிற கூடாது, பார்த்து மெதுவா சொல்லுங்க உற்சாகமா, என் மீட்பர் உயிரோடு உண்டு. இதை யாரு சொல்றா அப்படின்னா, வேதனையும் வியாதியின் மத்தியில யோபு சொல்ற வார்த்தை தான். காலையில் அம்மா ஜெபிக்கும் போது அழகான ஒரு ஜெபத்தை, ஒரு அழகான ஜெபம், அது வெரி பவர்ஃபுல் ப்ரேயர். ஒரு வசனத்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு. ஆமா, தாவீதுடைய பேரன் ஆசா அப்படின்ற ராஜா சொன்ன பயங்கரமான ஒரு வார்த்தை அது. அவர் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, ஆனா இந்த வார்த்தை எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். தான் பலவீனமா இருக்கும்போது இந்த ஜெபத்தை செய்கிறார். ஆனா அவர் பண்ண தப்பு என்னன்னா, தான் பலப்படும் போது மற்றவர்களை நாடி போயிட்டார், ஆண்டவர் நாடி போல, அதனால தோற்று போனார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை சொல்லி எப்பவுமே நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடுண்டு, ஓஹோ என் மீட்பர் உயிரோடுண்டு. உங்க சத்தம் கேட்கட்டும், கமான். என் மீட்பர் உயிரோடுண்டு, ஓஹோ என் மீட்பர் உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. கமான். உயிரோடுண்டு, உயிரோடுண்டு, இயேசு உயிரோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடுண்டு, ஓ என் மீட்பர் உயிரோடுண்டு, ஓ என் மீட்பர் உயிரோடுண்டு, ஓ என் மீட்பர் உயிரோடுண்டு, உயிரோடு, உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடு. நீங்க சொல்லுங்க பாப்போம். உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்றத திரும்ப சொல்லுவீங்களா? ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன், சிங்க கெபியில் போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். கூட சேர்ந்து உற்சாகமா ஒரே ஒரு தடவை முடிந்தவர்கள் எழுந்து நின்று நாம பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். முடியும்னா ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் வித் மீ. என் மீட்பர் உயிரோடுண்டு, ஓ என் மீட்பர் உயிரோ. நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க பாப்போம், கமான். என் மீட்பர் உயிரோடு, ஓ என் மீட்பர் உயிரோடு, உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன், சிங்க கெபியில் போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். இப்ப சேர்ந்து, ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன், சிங்க கெபியில் போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். என் மீட்பர் உயிரோடுண்டு, ஓ என் மீட்பர் உயிரோடு, ஓ என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிர். கடைசியா ஒரு விஷயம், உயிரோடு சொல்லுவோமா? உயிரோடுண்டு. கரங்களை தட்டி தீபாலா ஷேதாராலா தாராலா ஹாதரே. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடு. கரங்களை தட்டி சொல்லுங்க. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடு. உங்க சத்தம். உயிரோடு. உயிர் தெழுதலின் வல்லமையான அபிஷேகத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்புவீரார். எல்லா
சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அற்று போவதா. இதுவரை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மரித்து போயிருந்த எல்லாம் இப்பொழுது ஜீவன் பெறட்டும், ஜீவன் உண்டாகட்டும். ஓ ராதா ரபல் ஆசியா ரபல் பரஹதரே. உயிரோடுண்டு, உயிரோடுண்டு, உயிரோடுண்டு இயேசு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு. ஓ ராதா ரலாசியா ரலஹந்தரே. சத்ரு என் சர்வ வல்லமையுள்ள தேவனை கல்லறையிலே அடைக்கலாம் என்று நினைத்தான், அது நடக்கவில்லை. பரிசுத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் மரணத்தை ஜெயித்தெழுதினால் இது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் கொண்டு உண்டோ? இல்லவே இல்லை. மகிமையான கிரியைகளை செய்ய வல்லவன். இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீரா, பேசுவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் தயவாய் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருகில் இருக்கிறவர்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நம் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம் மத்தியில் இருக்கிறார். என்னை முறைச்சு பார்க்க கூடாது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் ஜீவனோடு இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு 3-4 டிக்கெட் திருன்னு முழிக்குது. இன்னும் ரொம்ப திருவள்ளுவர் மாதிரி இருந்தால் பேசுறார். ஒன்றும் இல்லை, அவர் நம்ம பக்கத்தில் இருக்காரு. சொல்லுங்க பார்ப்போம். சில பேருக்கு தமிழ் தெரியல. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். கண்டிப்பா உங்களுக்கு மட்டன் பிரியாணி காத்திருக்கு. அதனால நீங்க உற்சாகமா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். ரைட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மட்டன் பிரியாணிக்கு இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு எழுப்பினார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். நேத்து இப்படியே நடந்து போனோம். பல ஆடுகள் வந்து கத்திட்டே இருந்துச்சு, என்னை எப்படி விட்டுருக்கடா டே ப்ளீஸ்டா. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டுகொள்ளுகள் என்று சொன்னார். யார்கிட்ட? நம்மகிட்ட தான். பிசாசு எப்பவுமே வந்து பயங்கர தந்திரசாலி. அவன் வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன், உனக்கு ஒரு வியாதி வந்துச்சுல, முடிஞ்சிச்சு, இப்படி சொல்லிட்டே இருப்பான். நெகட்டிவா பேசுறது அவனுடைய சிறப்பு. அதாவது பொய்ய உண்மை மாதிரியே பேசுவான். நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே ஒரிஜினல் விட டூப்ளிகேட் வந்து பலன்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒன்றும் இல்லை. நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது வேற பொண்ணு இருக்கும், கல்யாணத்துல அதே பொண்ணு தான் வேற மாதிரி இருக்கும். இல்ல, நிறைய திருமணத்துக்கு போகும்போதெல்லாம் நம்ம இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, இந்த ஸ்டேஜில் வந்து நடுவில் 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. ஏன்? பூரா பேர் அவங்க மேக்கப் போட்டு வர்றதை பார்த்தா யாரை பார்த்தாலும் யார் மாதிரி தான் இருக்கும். ஆமாம். இதனால ஒரு சில முக்கியமான ரகசியங்களை நாம் தியானித்து விட்டு நல்ல விடுதலையாக ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கலாக தீர்க்க தரிசனமாக ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். முதல் 3 வார்த்தை என்கிட்ட ஆண்டவர் பேசினார். அதை நாங்கள் நைட்டெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நானும் பிரின்ஸையும் 4 மணிக்கு படுத்தோம். அது வரைக்கும் இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு சில இடத்துல மாத்திரம் தான் ஆண்டவர் ரொம்ப பிரத்யட்சமாக பேசுவார், ஒரு சில இடத்துல அமைதியாக இருப்பார். நம்மளே முட்டி மோதி ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை, கொஞ்சம் ஒரு வார்த்தை அப்படின்னா வர்ஷிப் வர ஆராதனை வரைய என்ன கிடைக்காது, வார்த்தை கிடைக்காது. ஆராதனை வேலையில் அப்படி டான் கிடைக்கும். ஆண்டவர் 4 மணிக்கு பேசிட்டாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்டர் வந்து ஜெபிக்கும் போது மொத்தத்தையும் பேசி முடிச்சுட்டு போயிட்டார். நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம், இதுக்கப்புறம் நம்ம போய் என்னத்தை பேச? ஹல்லேலூயா. தயவாக எடுத்துக்கொள்ளலாமா? கர்த்தருடைய வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது உரக்க சத்தமா வாசிப்பாங்க? நாம எல்லாம் கேட்கலாம். வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், கர்த்தரை வைத்த வந்த இடத்தை வந்து பாருங்கள், பாருங்கள். இதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் தாம் சொன்னபடியே, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள்ல சில நேரம் டிலே ஆகிறது போல நமக்கு தெரியும். இந்த டிலேக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த தாமதத்திற்கு காரணம் யாரு? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்துருவேன்னு சொல்லிடுவார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு தாமதமாகிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, யாரு? நாம தான். உங்க ஓட்டத்தை ஆண்டவர் வந்து அவர் ஒரு டே வச்சிருப்பார், அந்த நாள்ல தான் முடிப்பார். இதற்கு முன்பதாகவே சொதப்புறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா பிசாசு இல்லை, நம்ம தான். பிசாசு என்ன பண்ணுவான்னா, பக்கத்துல நின்று பொய் சொல்லிட்டே இருப்பான். அங்க பாரு, உன்னால ஓட முடியல, நீ முன்னாடி மாதிரி ஜெபிக்கிறது இல்லை, என்ன முத வரிசையில் ஹல்லேலூயான்ற ஒழுங்கா மரியாதையா பின்னாடி போயிரு, அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு. இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டே இருப்பான்.
உன் புருஷன் பாரு முன்னாடி மாதிரி இல்லை, போயாம ஃபோன் நோண்டிட்டே இருக்காரு பாரு, பாவம் அவரு. இந்த மாதிரி சந்தேகத்தில் என்ன பண்ணுவான் பிசாசு? பொய் எல்லாம் உண்மையை போலவே பேசிட்டே இருப்பான். ஆனா தேவ மனுஷனும் தேவ மனுஷியும் நமக்குள்ள ஒரு பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவர் வைப்பார். ஆமென். ஆமா, நீங்க ஒரு தேவ மனுஷனா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு முடிவுகளையும் ஞானமா எடுப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம மத்தியில உயிர் தெழுந்த தேவன் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். மகிமையான ஈவுகளை நம்ம செய்ய வல்லவர், நமக்கு செய்ய வல்லவர். ஆமென். சரி, நம்முடைய சின்னம் அப்படின்னாவே, அதாவது நம்முடைய அடையாளம் என்னது சொல்லுங்க? ஆனா நம்முடைய அடையாளம் என்னன்னா திறந்த கல்லறை. ஹல்லேலூயா. நம்முடைய சின்ன வேணா சிலுவையா இருக்கலாம், பார்க்கிறவங்களுக்கு அப்பதான் தெரியும் யாரு. ஆமா, ஆனா நம்முடைய அடையாளம் என்னது சொல்லுங்க? என் அடையாளம் திறந்த கல்லறை. ஏனென்றால் அவர் அங்கே இல்லை, அவர் அங்கே இல்லை. அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். ஆமென். மரித்தவைகள் எல்லாம் திரும்ப ஜீவனோடு வரப்பண்ண வல்லவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. மரித்த விசுவாசங்கள், மரித்த வாழ்க்கைகள், மரித்த மகா பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் ஜீவனோடு திரும்ப கொண்டு வர வல்லவர். எசேக்கியேல் எடுத்துக்கொண்டோன்னா நான் சொல்லிட்டு போயிடுறேன், நல்லா கவனிங்க, எடுத்து வாசிக்க வேண்டாம். அதுல 37வது வசனத்தில் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்கன்னா, உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணி என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றி உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வர பண்ணுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ செத்தே போயிட்டாலும் உன்னை அங்கிருந்து எழுப்பி என் ஆவியை உன் மேல ஊற்றி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நான் செய்யற வரைக்கும் உன்னைய விட மாட்டேன்டா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றேன். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இங்க இருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும். விசுவாசிகள் எல்லாம் ஆமென்னு பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஆமென் சொல்றதை பார்த்து பக்கத்துல இருந்த புது ஆளு, ஓ அப்ப ஆமென் சொல்லணும் போல அப்படின்னு ஆமென் சொல்லணும். நீங்க உட்கார்ந்து இருந்தது பார்த்தா என்ன நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது அமைதியா இருக்கு அப்படின்னு ஆயிடக்கூடாது. சரியா? ஹல்லேலூயா. ஆமா, புதுசா நான் எனக்கு வந்து சுவிசேஷம் சொல்றதுக்கு நான் படிச்ச நாட்கள் ரொம்ப வெட்கப்படுவேன், ரொம்ப ஷையாக இருக்கும் எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது பர்த்டேக்கு அப்புறம் வந்துட்டு இந்த யூத் மீட்டிங்ஸ்க்குலாம், டே மச்சான் வாங்கடா யூத் மீட்டிங்டா, பாட்டுலாம் இருக்கும்டா அப்படின்னு கூப்பிடுவேன். அவன் சொல்லுவான், ஏதாவது பொம்பளை பிள்ளை வருமாடா? எங்கள் யூத் மீட்டிங்கில் 10 பாட்டி தான் வரும், ஆனால் அதை நான் சொல்லாமல் வரும், நல்லா இருக்கும் வா. அவன் வந்து ஆமாம் எங்கள் பொம்பளை பிள்ளை அந்த உட்காந்துருக்காங்க இதெல்லாமா. அப்போ வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு போகும்போது அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான், எல்லாரும் வராங்க கை கொடுக்குறாங்க, எங்கள் ஊர் பாஷை, பேசலான்றாங்க, ஒருத்தருமே பேச மாட்டாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், அதுக்கு பேர் பேசலாம் இல்லைப்பா, பிரைஸ் லார்ட். அப்போ அப்படின்னா என்னன்னு கேட்டால் அதை வச்சு ஒரு சுவிசேஷம். ஆமென். அப்படி யாராவது 2-3 பேர் வந்திருந்தா கூட உங்களை பார்த்து உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆமாம், வியாதியோடு வந்திருந்தா இங்கிருந்து போகும்போது சுகத்தோடு தான் போக போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இந்த ஏரியாவில் இருக்கவங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிரோடு இருக்கவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு 3 பேர் மாத்திரம் இல்லை, எழுப்பிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் இங்கே இல்லை சொல்லுங்க. எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை. அவர் மரித்த இடத்தில் அவர் இருக்கவே மாட்டார். நல்ல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில பிசாசுல பொய்களை சொல்லி நெகட்டிவா சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நான் அங்கே இல்லை, உன்னோடு கூட உன் மத்தியில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? தயவா எடுத்துக்கொள்ளுங்க. நான் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, அவர் சந்திக்கிற தேவன். சொல்லுங்க. ஆமா, அவர் சந்திக்கிற தேவன். 2வது என்ன அப்படின்னா, அவர் நம் மத்தியிலே நம் நடுவிலே நின்று அவர் யார் என்பதை நிரூபிக்கிற தேவன். சொல்லுங்க. நம் நடுவில் நின்று யார் என்பதை நிரூபிக்கிற தேவன். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சொன்னபடியே செய்கிற தேவன். ஹல்லேலூயா. தயவா எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 20வது அதிகாரம் 10-11. பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, Thank you so much. ஹல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, பேதுருவும் தேவனுக்கு பிரியமான சீஷன், அதாவது யோவான், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓடி வராங்க. எங்க ஓடி வராங்க? காலையில போய் கல்லறை பார்க்கலான்ட்டு எத்தனாவது நாள் ஓடி வராங்க? செகண்ட் டே வரல, முறைமையின்படி. ஆமா, அன்னைக்கு 3வது நாள் ஓடி வந்து கொண்டிருக்கிறார். ஆனா அதற்கு முன்பதாகவே அங்க யார் இருக்கிறா? மரியாளும் சகோதரி அங்க இருக்கிறாங்க.
அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க போகும்போது யார் நமக்காக இந்த கல்லறையை புரட்டுவான்னு போனா அங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருக்குது, கல்லறையில் கல் புரட்டப்பட்டிருக்கிறது, ஓப்பன்ல இருக்கு. உள்ள போய் பார்த்தா துணி மாத்திரம் சுத்தப்பட்டிருக்கிறது, உள்ள யார் இல்ல இல்ல இல்ல. பார்த்த உடனே இவனுக்கு ஒரே துக்கம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் 2 பேர் ஓடி வராங்கன்னு சொன்னேன்ல, இந்த 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் முந்தி ஓடி வந்தா அப்படின்னா இந்த யோவான். அவருக்கு ரொம்ப ஆண்டவரை பிடிக்கும். அவர் மார்பிள் அப்படிலாம் சாஞ்சுப்பார். அவர் என்ன பண்றாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடுவேன்ட்டுன்னு பேதுருவை முந்திக்கிட்டு ஓடி வரார். ஓடி வந்தவர் எங்க உள்ள போலன்னா கல்லறைக்குள்ள போல. இருட்டா இருந்துச்சு, பயந்துட்டாரா என்னன்னு தெரியல, வெளியிலே நின்றுட்டு அப்படின்னு பாக்குறாரு. பின்னாடி யார் வரா, பேதுரு. பேதுரு வந்து பயங்கரமான ஆள். கெனசரேத் கடல் அருகே 2 படகு நின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக படகுகள் நின்றுக்கலாம், இந்த 2 தான் பார்த்தார். அதுல ஒன்று யாருடையதா இருந்ததுன்னா சீமோன் பேதுருடையதா இருந்தது. அவர் பார்த்த உடனே அந்த படகுல ஒன்றில் ஏறி என்ன பண்றாருன்னா, முதலாவது இந்த படகை கொஞ்சம் உள்ளே தள்ளுன்றார். சொல்லுங்க, ஜனங்கள் எல்லாம் எங்க நிக்கிறாங்க, கரையில நிக்கிறாங்க. கடற்கரையில் என்னெல்லாம் சத்தம் கேட்கும் சொல்லுங்க, அலை சத்தம் கேட்கும். 1000 பேர் நிக்கிற இடத்துல எல்லாம் அமைதியாக இருப்பாங்க, வந்துருவோம். இப்ப பேதுரு உள்ள பண்றார், வேகமா உள்ள ஓடி போயிட்டார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் அங்க என்ன பண்ணார்னா பேதுருக்கு ஒரு என்கவுண்டர் கொடுத்தார். எங்க, கெனசரேத்ல ஃபர்ஸ்ட் என்கவுண்டர், முதல் சந்திப்பு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரட்சிப்புன்ற சந்திப்பு இருக்கும். ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உள்ள தள்ளுன்றார். ஜனங்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப இந்த முழு பிரசங்கமும் யாருக்கு, உங்களுக்கு காது கேட்கலன்னு என்ன பண்ணுவீங்க, நான் ஏதோ சொல்றேன் உங்களுக்கு கேட்கல என்ன பண்ணுவீங்க, பக்கத்துல வரீங்களா பின்னாடி போவீங்களா? இந்த வயசான பாட்டி மாட்டெல்லாம் பாட்டி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல கொஞ்சம் பின்னாடி போய் சொல்லு அப்படின்வாங்களா? சரி, அப்ப கூட்டம் நிறைய இருக்கிற இடத்துல தானே வந்து பேசணும். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் உள்ள, அவர் பேசின மொத்த பிரசங்கமா அந்த ஜனங்களுக்கா என்னன்னு எனக்கு தெரியல, அவர் பேசினதெல்லாம் காரணம் யாருக்குன்னா பேதுருவுக்கு தான். அது மாத்திரமல்ல, அதுல ஒரு ரகசியம் அமைந்திருக்கிறது. இந்த கரை என்பது உலகத்தை குறிக்கிறது, இந்த கடல் என்பது மகா பெரிய ஆழத்தை, தேவ சமூகத்தின் ஆழத்தை குறிக்கிறது. அவர் உள்ள தள்ளு அப்படின்றதுக்கு காரணம், நான் உனக்காக என்னைய வேறு பிரிச்சிருக்கிறேன்னு அங்கே இங்கே வேறு பிரிக்கிறார். ஆமென். இதுதான் பெந்தேகோஸ்தே நாளிலும் நடந்தது. எல்லாரும் மேலையும் அக்கினி நாவு, பிரிந்திருக்கிற நாவுகள் போல. அப்படின்னா என்னன்னா, பிரிந்திருக்கிற நாவுனா பிளவுபட்ட உலகத்துக்கும் உங்களுக்கும் வேறுபாடை உண்டு பண்றேன்னு ஆண்டவர் சொன்னார். இதை தான் அங்கேயும் பண்ணார். யாருக்கு, பேதுருவுக்கு பண்ணார். உடனே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, வலைகிழியத்தக்கதாக அற்புதம் நடந்தது. அதற்கு முன்பதாக ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அதனால எல்லாம் போச்சுடான்னு உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறார். ஆனா அதற்கு முன்பதாக பேதுரு சொல்றார், ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனா ஒன்றும் ஆகிலும். சொல்றவர் யாரு, வலைய போடு அப்படின்னு சொல்றவர் யாரு, ப்ரொஃபஷனல் கார்பெண்டர், தச்சு வேலை செய்கிறவருடைய மகன். ஏற்கனவே மீன் பிடிக்கும் போது ஒன்றும் இல்லைன்னு சொல்றவர் யாருன்னா ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். அவருடைய தொழில் என்னதுதான், மீன் பிடிக்கிறது தான். எனக்கு பைக்கே ஓட்ட தெரியாது, நீங்க சூப்பரா ஓட்டுவீங்க, நான் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது, பிரேக்கை முன்னாடியே பிடிச்சிருங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2 டிரைவர் ஒரு இடத்துல உட்காந்து வண்டி ஓட்ட முடியாது, பார்த்துருக்கீங்களா? அவர் பிரேக் பிடிக்கிறாரோ இல்லை, இவர் என்ன பண்ணுவார், இங்கே உட்காந்துட்டு இவனுக்கு என்னடா பிரச்சனை. ஒரு சிலர்லாம் நம்மளை ஓட்ட விடும், பின்னாடி உட்காந்து பாஸ்டர் அங்கே ஒரு குழி வருது பாஸ்டர், அப்புறம் இன்னொருத்தர் அந்த பக்கம் ஒரு பையன் வரான் பாஸ்டர். நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன், நான் ரொம்ப பொறுமைசாலி, எனக்கு கோவமே வராது. வந்தாலுமே நான் ரொம்ப ஜாலியாக அப்படி வெளிப்படுத்திடுவேன். அப்போ ஒரு 8 மணி நேரம் ஒருத்தர் கூட டிராவல் பண்ணணும், 6 மணி நேரம் பொறுமையாக இருந்தேன். கடைசி 2 மணி நேரம் என்னால் முடியல. என்ன பண்ணார்னா, பாஸ்டர் லாரி வருது பாஸ்டர்னா. இவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி நான் பார்த்துட்டேன். இப்போ நான் சொன்னேன் நிறுத்திட்டு, எனக்கு கண்ணு தெரியலன்னு யாராவது சொன்னாங்களா சாமி? இல்லை சும்மா ஒரு ப்ரிகாஷனுக்கு சொன்னேன். ஏன்னா வழக்கமாக ஊழியர்கள் எல்லாம் ஒழுங்காக ஓட்ட மாட்டாங்கன்னு யாரோ சொன்னாங்க. நான் உடனே இறங்கிட்டு, நீங்கள் வந்து ஓட்டுறீங்களா, கொஞ்ச நேரம் ஓட்டு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவருக்கு வேற ஒன்றும் இல்லை, என் காரை ஓட்டணும்னு ஆசை, அவ்வளோதான். வண்டி எடுத்த வண்டி போக மாட்டேங்குது. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப நல்லா ஓட்டுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் பாஸ்டர், என்னமே தெரியலையே, ஏன் வண்டி சர்வீஸ் பண்ணலையே ஒன்னாரு, ஹேண்ட் பிரேக் எடுக்கணும்னு சொன்னேன். அப்புறம் நீங்களே ஓட்டுங்க பாஸ்டர். ஒரு சிலருக்கு நம்ம செஞ்சுதான் சொன்னா புரியா, டே குழி இருக்குடா விழுந்துடாதா கேட்க மாட்டாங்க. டம்முன்னு விழுந்ததுக்கு அப்புறம் ஆமா குழி இல்ல. அது மாதிரி பேதுருக்கு ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, அற்புதங்கள் அர்ப்பணிக்கிறதுக்காக. சொல்லுங்க,
நம்ம என்னமோ அற்புதங்களை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி போயிடுறோம். அற்புதங்கள் எல்லாமே நாம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்காக தானே தவிர அற்புதங்கள் பின்பதாக போகிறதற்காக அல்ல. அற்புதம் செய்கிறவரும் அற்புதமாக இருக்கிறவரும் நம் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரம். ஹல்லேலூயா. அவருக்கு நிகர் அவரே. இப்போ சொல்லுங்க, உங்க சின்னம் எது? உங்க சின்னம் எது? உங்க சின்னம் சிலுவை. உங்க அடையாளம் எது? ஹல்லேலூயா. இதை என்னைக்கும் மறந்துடவே படாது. ஓகே, ஆமா. நிறைய பேர் சிலுவை கொடி சின்னம் அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அதான் தெரியும். நீங்க திறந்த கல்லறையெல்லாம் போய் காமிச்சீங்கன்னா யாருக்கு என்ன தெரியும்? ஏதோ கொகை கூண்டு போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இனிமே நீங்க என்ன சொல்லணும்? தேவன் அங்க இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே பேதுரு என்ன பண்றாருன்னா, மீனெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லல, டமார்னு காலில் விழுந்து, ஆண்டவரே தயவு செஞ்சு என்னை விட்டு போயிருங்க, நான் பாவியான மனுஷன்றார். ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, பேதுருவ நான் இருந்திருந்தா, ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம், டெய்லி வாரம் படகுல ஏறும், உமக்கு பிரசங்கம் ஆச்சு, எனக்கு போனி ஆச்சு, டைத்து நான் கொடுத்துட்றேன், நீங்க வேலை கொடுத்தீர், மாசம் மாசம் டைத்து நான் கொடுத்துட்றேன், அப்பப்போ வேணா நீங்க 2-3 பாட்டு வேணா நான் கொஞ்சம். ஆண்டவர் அன்னைக்கு பிடிச்சாரு, வலையை போட்டு வானோடனே மொத்த ப்ரொஃபஷனலையும் தூக்கி வீசிட்டு பின்னாடி போயிடுவாங்களா? இன்னைக்கு யாருக்காவது அந்த கட்ஸ் இருக்கா? ஹல்லேலூயா. பிரின்சியை பார்த்து நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அதுதான். அவருக்கு நல்ல ஒரு ஆஃபர், 1.5 லட்சம் ரூபாய் நல்ல ஒரு சேலரி அவருக்கு. நான் வந்து ஊழியத்தில் எனக்கு ஒரு பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை அந்த டைம்ல. ஆனா தெரிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தா. எனக்காக வரல, ஆண்டவருக்காக. இன்னைக்கு குடும்பங்களில் வர பிரச்சனை காரணம் என்னன்னா, அவர் எனக்கு மிகவும் பிடிக்கும், அவருக்காக நான் எதை வேணாலும் சகிப்பேன்னா பாதியிலே வண்டி பஞ்சர். ஆமா தானே? என் கணவனுக்காக, என் மனைவிக்காரனோ தேவ ராஜ்யத்துக்காக நான் நிற்போம் அப்படின்னா சகிச்சு கொள்ளலாம். மனுஷனுக்காக மனுஷிக்காகனா கண்டிப்பா முடியாது. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம மத்தியில் வீற்றிருக்கிறார். அவர் உங்களுக்கு உள்ளாய் வாசம் பண்ணுகிறார். ஆமென். தயவா எடுத்துக்கொள்ளலாமா? ஒரே ஒரு அந்த 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 20வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபோனி என்றாள். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு முறை ஸ்திரியேன்னு கூப்பிடுவார். சரியா? நல்லா கவனிங்க. இதற்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் கால் என்னன்னா ஸ்திரியே அப்படின்றாரு. இவன் என்ன பண்றான்னா, தோட்டக்காரர் என்று நினைத்து, யார? ஆண்டவரை தோட்டக்காரர் என்று நினைத்தவ சொல்றா, என் நேசரை, என் ஆண்டவரை காண தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும்ன்றா. நான் முதலாவது நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல மகதலேனா மரியாள ஆண்டவர் முதலாக அவளுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? காட்சி அளிக்கிறார், தரிசிக்கிறார். ஏன் நினைக்கிறீங்க நீங்க? ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா மற்ற எல்லாரும் ரொம்ப டிலே. இவ காலையிலே வந்திருந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவள் ஆண்டவர் அதிகமாக அன்பு கூர்ந்தாள். ஆமென். ஏன்னா அவளுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டது, அற்புதங்கள் நடந்தது. ஒரு பெரிய பிசாசின் பிடியில் இருந்த ஆண்டவர் அவளுக்கு விடுதலையை தந்தார். ஆண்டவரே சொல்றார், இவன் ஏன் பாவியான ஸ்திரியை பார்த்து ஏன் இவன் ரொம்ப நேசிக்கிறா தெரியுமா? எவர்களுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டது அவர்கள் அதிகமாக என்னைய அன்பு கூறுவார்கள். இங்க இருக்கிற நம்ம எல்லாம் வந்து ரொம்ப பரிசுத்தவான்களா? நம்ம பரிசுத்தவான்கள்ன்றனால தான் ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரா? ஒரு பெரிய பலவானை வீழ்த்துகிறதற்கு அவனை விட ஒரு பெரிய பலவானை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் யார் பலவீனமானவனோ அவனை தான் ஆண்டவர் எடுக்கிறார். ஏன்னா தம்முடைய பலன் என்ன என்று நிரூபிக்கிறதற்காக கர்த்தர் அப்படி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மளோட டேலண்டட், நம்மளோட பயங்கரமான ஆட்கள் எல்லாம் உண்டு இந்த பூமியில. ஆண்டவர் இந்த ஸ்தலத்திலேயே நம்மளை நிறுத்துகிறார். ஏன் நமக்கு ரட்சிப்பை தந்தார்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள், கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை உங்க மூலமா தான் மற்றவர்களுக்கு நிரூபிக்க போகிறார். நாம் திருச்சபை மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க போகிறார். ஆமென். ஆமா, உங்களை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணும். சிஸ்டர் பிரைஸ் லார்ட்னா பிரைஸ் லார்ட் அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆந்திராவில் ஒரு சர்ச் இருக்கு, என் ஃப்ரெண்ட் நண்பரோட சர்ச். அங்கே போய் நான் அன்பு கூர்வேன்னு பாடிட்டு இருக்கிறேன் ஆராதனை. அப்போ ஆராதனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் ரொம்ப நல்ல தேவ மனுஷன். அன்னைக்கு பயங்கர டென்ஷன் ஆகி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்களான்றாரு. ஐயோ என்ன நடந்துச்சுனே தெரியலையே. அப்போ அவர் தான் சொன்னார், ஒரு அம்மா வந்திருக்கு போல, பாவம் புதுசாக சர்ச்சுக்கு வந்து இப்படி உட்காந்துருக்கு. அன்பு கூர்வேன்னு பாடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. உண்மை நடந்த சம்பவம். உட்காந்த உடனே இந்த தூண் பக்கத்தில் உட்காந்த உடனே, வழக்கமாக அந்த தூண் பக்கத்தில் உட்கார்ற அம்மா லேட்டாக வரேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக தள்ளி உட்காரு, ஆராதிப்பேன்
உடனே இது கிளம்பி முன்னாடி வந்து உட்காந்துருச்சு. முன்னாடி வந்தால் சண்டே கிளாஸ் குட்டீஸ்லாம் வருது. அவங்கெல்லாம் வந்து உட்காந்த உடனே இந்தம்மா கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்கார. இப்போ சண்டே கிளாஸ் டீச்சர் வந்து முழு உள்ளத்தோடு ஆரா புதுசு புதுசு பின்னாடி சேர் போட்டுக்க வாங்க, சேரில் உட்காராச்சு. இப்போ அங்கே யார் உட்காருவா? சேரில் யார் உட்காருவா? இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, நீங்களாம் வயசானவங்க இல்லை. அங்கே ஒரு 10 சேர் தான் இருக்கும். வயசான பாட்டி, ஏன்ப்பா கொஞ்சம் தள்ளுப்பா. இப்போ ஒரு அம்மா, அது ஏற்கனவே சிடு சிடு தச்சுக்கொண்டு ஏதாவது ஒன்று இருக்குமா இல்லை? இங்கே இல்லை, ஒரு சில இடங்கள்ல இருக்குமா இல்லையா? முழு உள்ளத்தோடு ஆரா புதுசா முன்னாடி போ. இதெல்லாம் இவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. இந்த அம்மா பார்த்துச்சு, ஆடா போங்கடா டே, வெளியில போயிடுச்சு. ஆராதனை முடிச்ச உடனே அவர் ஜெபிச்சாரோ இல்லையோ, கடிச்சு துப்பிட்டார். அன்பு குறைன்னு பாடுறீங்களுக்குலாம் அன்பு இல்லை அப்படின்னு. நான் முடிச்சோடனே என்னை ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப நேசிக்கிற ஜனங்கள், உங்களை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அங்கே உள்ள வரும்போதே பிடிச்சி லபக்குன்னு உள்ள உட்கார வச்சிடறீங்க. ஆமென். இன்னும் ஆண்டவர் நமக்கு விசாலமான இடத்தை தந்திருக்கிறாரு, ஒரு பெரிய ஸ்தலத்தை தரப்போகிறாரு, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஆமா, இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பெரிய சபையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்றவங்க மாத்திரம் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். நான் உங்களை ஐஸ் வைக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. ஆமா, எனக்கு குனிஞ்சா போய் நிமிந்தாவான துண்டை வதறி தோல்ல போட்டு ஆண்டவரேன்னு போயிட்டே இருப்பேன். ஆனா நீங்க இந்த ஊர்ல தான் இருந்தாகணும். நீங்க யாருன்றதை நிரூபிச்சு காட்டணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் இங்கே இல்லை. அவர் எங்க இருந்தார்? அவர் உயிர் தெழுந்துட்டாரு. தம்மை நேசிக்கிறவர்களிடத்திலே முதலாவது தம்மை காண்பிக்கிறார். ஆமென். இப்ப மரியாளுக்கு பின்பதாக இருந்து ஆண்டவர் கூப்பிடுறார். சொல்லுங்க, பின்னாடி இருந்து கூப்பிடுறாரு. முதல் தடவை ஸ்திரியன்னாரு, இவ தெரியாம தோட்டக்காரன் நினைச்சிட்டான். இப்ப ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? மரியாள். இந்த குரலை கேட்ட உடனே அவ பார்க்கறதுக்கு முன்பதாகவே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, ரபுனி அப்படின்னு திரும்புறா. இது என் ஆண்டவர், என் நேசர், அவளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க ஆண்டவரோட சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னா அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு காது கேட்கல, ஆண்டவர் பேசலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் இன்னும் உயிரோடு இல்லை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, ஒரே ஒரு கல்லறை தான் திறந்திருக்கிறது. அநேக கல்லறைகள் திறந்திருந்தாலும் ஏற்கனவே புதைச்சதுக்கான அடையாளம் உண்டு. எலும்புகள் எல்லாம் மக்கி போய் கிடக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக புதைக்கப்பட்ட டைனோசரோடதெல்லாம் கிடைக்குதா? பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு, எடுக்கிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இது எத்தனை வருஷத்துல செத்துச்சு, எதனால செத்துச்சுலாம் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா தேவனுடைய கல்லறையில மாத்திரம் அங்கே ஒன்றும் அகப்படவில்லை. காரணம், அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ரைட். அடுத்து இரண்டாவது முக்கியமான விஷயம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தை யாரோ சத்தமா வாசிங்க பாப்போம். கிராமத்திற்கு போனார்கள். சரி, இவர்கள் எம்மாவு சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 17வது வசனத்துல இருக்கும், இவர்கள் துக்கமுகமாய் போனார்கள். அப்பா ஜெபிக்கும் போது சொன்னாங்க அந்த வார்த்தை. எப்படி இருந்தாங்களா இவங்க? துக்கமுகமாய் போய் கொண்டிருந்தார்கள். சரி, அடுத்ததாக ஆண்டவர் இவர்களை தான் போய் சந்திக்கிறார். ஏன் அப்படின்னா இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? துக்கமுகமாய். முதலாவது யாரை சந்திச்சார்? அன்பு கூறுகிறவர்களை சந்தித்தார். ஆமென். இரண்டாவது துக்கித்திருக்கிறவர்களை ஆண்டவர் போய் சந்திக்கிறார். இவர்களோடு நெடு தூரம் நடந்து போகிறார். அதுல 21வது வசனம் ரொம்ப அழகா இருக்கும், வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். பாருங்க, இவங்க சொல்றாங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி யார்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஆண்டவர் தான்ன்றது இவங்களுக்கு தெரியவே இல்ல. நாங்க ரொம்ப நம்பினோம், இவர் தான் எங்களை மீட்க வந்த மீட்பர், இவர் தான் ரட்சகர், இவர் வந்தவன எங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும், எங்க வியாதிகள் எல்லாம் சுகமாகிரும், அநேகரை சுகப்படுத்தி இருக்கிறார், அப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். சொல்லிட்டு இவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, 3 நாள் ஆச்சு, மரித்து 3 நாள் ஆச்சு, அவர் நாங்க ரொம்ப நம்பி இருந்தோம். இல்ல, ஒருத்தர் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கடன் தரேன்னு சொல்லிட்டு திடீர்னு காணாம போயிட்டா, இல்ல மறிச்சு போயிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றார், இந்த 1.5 லட்ச ரூபாய் நீங்க தர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க போய் அவங்க மனைவிட்ட கேட்கும் போது அவர் அப்படி சொன்னாரா? அவர் அப்படிதான் சொல்லுவார், நான் கொடுக்க முடியாது. ஆமாவா இல்லையா?
இவங்க எல்லாம் அப்படி ஒரு பெரிய ஹோப் ஆண்டவர் மேல வச்சிருந்தாங்க. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் மாத்திடுவார், எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் அநேக இடங்கள்ல சுகம் நடந்து கொண்டிருக்கிறது, மகா பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த திருச்சபைக்கு வந்துட்டா பெரிய காரியங்கள் எல்லாம் மாறியும் நடந்து கொண்டிருக்கிறது, இப்போ வந்து இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறந்தார் அப்படின்னு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை திறந்த உடனே பார்க்கறாங்க, பக்கத்துல நிக்கிறது யாரு? யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. அவர்களுடைய அருகில் பக்கவாட்டில் நின்னார். முதல்ல எங்க நின்னாரு? முதலாக கல்லறை ஓபன் பண்ணி உள்ள பார்க்கும்போது ஆண்டவர் எங்க நின்னாரு? பின்னாடி இருந்தார். இப்ப இவர்கள் பக்கத்துல எங்க இருக்கிறாரு? பக்கத்துல பக்கவாட்டில் இருக்கிறார். ஆமென். சரி, இன்னொரு சம்பவத்தை ஞாபகம் வருது. முதல் முறையாக ஆண்டவர் எங்க பேதுருவை என்கவுண்டர் பண்ணாருன்னு சொன்னேன்? கடற்கரையில். மறுபடியும் ஆண்டவர் மறிச்சிட்டாரு, வாங்கடா பழைய தொழிலுக்கே போயிடலாம் அப்படின்னு பேக் ஸ்லைட் ஆகி பேதுருவும் அவரோட கூட இருந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? திரும்ப மீன் பிடிக்கிறதற்கே போய்விட்டார்கள். இவர்கள் எல்லாம் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது மறுபடியும் நம்ம தலைவர் வருகிறார். யாரு? சர்வ வல்லமையில். அதையும் பாஸ்டர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சிருந்தா என்ன? சரி, நல்லா கவனிங்க. இவர் சமைத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து வருகிறது. தூரத்துல வரும்போதே இவங்களுக்கு யாருன்னு தெரியுது. யாரும் தெரிஞ்சுச்சா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிப்பானா? அந்த யோவான் மாத்திரம் கண்டுபிடிச்சிடுவார் எப்படியும். சரி, வந்துச்சாச்சு. ஆண்டவர் கூப்பிட்டு இவர்களுக்கு ட்ரீட் கொடுக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஏன்? நம்ம மறிச்சிட்டாரு, முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம், ஆனா இப்ப வந்து நமக்கு முன்பதாக நிற்கிறாரே. பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப எங்க நிற்கிறாரு? அவர்களுக்கு முன்பதாக, மரியாளுக்கு பின்பதாக, எம்மாவு சீஷர்களுக்கு பக்கவாட்டில், இவர்களுக்கு முன்பதாக. இப்பதான் முக்கியமான விஷயத்தை நான் வாசிக்க போகிறோம். தயவா எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்ல கவனமா அதை பார்த்தோம் அப்படின்னா, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் வாரத்திலையா, முன்னாடியா, பின்னாடியா? சொல்லுங்க. நடுவில். சொல்லுங்களேன், நம் நடுவில். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் தம்மை வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, சொன்னதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, உங்களுடைய ஆன்சருக்காக, உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக காத்திருக்க போவது இல்லை. நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கிறதற்கு நம்முடைய இயலாமைகளும் நம்முடைய கீழ்ப்படியாமைகளும் காரணமாக இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ போகிறார் அப்படின்ற செய்தியை பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசியும் சொல்லவே இல்ல. ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் சொன்னார். அவர் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் வேற யாரும் இல்லை, அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். 350க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் அவர் வாழ்கிற நாட்களிலேயே நிறைவேறினது. ஆனா இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை யாருமே சொல்லல. முதலாக இதை சொன்ன நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை பற்றி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்படியே அது நடந்தது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என் மத்தியில் இருக்கிறார், என் முன்பதாக இருக்கிறார், என் பின்பதாக இருக்கிறார். தாவீது சொல்றார், நான் பாதாளத்திலே போய் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. ஆமென். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சொல்றார், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின். நிறைய சூழ்நிலைகள்ல என் பக்கத்துல ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் என் ஜபத்தெல்லாம் கேட்கிறாரான்னு தெரியல. நான் வந்து சில பிரச்சனைகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில என் பேரை வந்து ரொம்ப ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஒரு டைம் 2011 to 12 நான் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, உண்மையிலே நல்ல பிள்ளை. நான் இது வரைக்கும் எந்த கெட்ட வார்த்தையும் பேசினது இல்லை ஆண்டவர் கிருபையில. எனக்கு உலக பிரகாரமான நண்பர்கள் கிடையாது. நான் இந்த சிகரெட்லாம் ஒரு தடவையாவது கையில தொட்டு பார்க்கலாம் நினைச்சிருக்கேன். ஆண்டவர் அதுக்கு அனுமதிச்சதே இல்லை. எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். சர்ச்சு, வீடு, சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் டிவி கூட கிடையாது, நியூஸ் பேப்பர் கூட வாங்க மாட்டாங்க. ஏன்? அதில் ஏதாவது பொம்பளை படம் போட்டிருக்குமாமா அப்படி. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. எங்கள் அம்மா இது வரைக்கும் என்னைய விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காங்க, ஒரு நாள் அடிச்சதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ ஒரு நல்ல தேவ மனுஷன், நல்ல ஒரு தகப்பன். இத்தனை வயசாகுது, எனக்கு 7 வயசாகுது, இப்பயும் எனக்கு முத்தம் கொடுக்குற ஒரே நபர் எங்கள் அப்பா தான்.
அதுக்காகவே நான் காத்திருப்பேன். எப்போயாவது வெட்டிங் டே வந்துச்சுன்னா, பர்த்டே வந்துச்சுன்னா, என் பையனுக்கு பர்த்டே வந்தால் கூட எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவார். எங்கள் ஊருக்கும் திருச்சிக்கும் கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர், ஒரு 2.5 மணி நேரமாவது ஆகும். நான் காரில் ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடுவேன். ஆனால் நாங்கள் திருச்சி வந்துட்டோம்னு சொன்ன உடனே வந்து ரோட்டில் வந்து நிற்பார் அப்பா. அவ்வளோ நேசிக்கிற நல்ல தகப்பன். என் தாய் தகப்பனை போல நேசிக்கிற ஒரு மாதிரியான தாய் தகப்பன்மார்களை நான் இதுவரை கண்டதில்லை, இனிமேலும் காணப்போவதும் இல்லை என்று விசுவாசி. நான் என் பிள்ளைக்கு அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஆமாம், இங்கே இந்த தாய் தகப்பனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு சொத்து அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக வளர்த்துருக்கிறார்கள். ஆமாம், இந்த வயசுலலாம் ஒரு 60 வயசுக்குள்ளான மெச்சூரிட்டி இருக்குது. சில பேருக்கு 60 வயசுலேயே அது கிடையாது. ஹல்லேலூயா. அநேக ஊழியங்கள் வளர்ந்திருக்கிறது, முதிர்ச்சி இல்லை. வளர்ச்சி வேற, முதிர்ச்சி வேற. ஆமாம் தானே? growth is not a maturity. நல்லா வளர்ந்துட்டு உன் பேர் என்னன்னு கேட்டா, பேரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்திங் இஸ் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? சம்திங் இஸ் ராங்னு அர்த்தம். சின்னதா இருந்துட்டு நீங்க போய் பிரைஸ் லார்ட் சொல்லும்போது, பிரைஸ் லார்ட் அங்கிள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னப்பா அது, என் பிள்ளைங்க தான் இருக்கு இல்ல? உங்க பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என் வாலிப நாட்களில் என் சிறு வயதில் எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணணும், எந்தெந்த பாவத்துல எல்லாம் விழுந்து போனணும், எங்கெல்லாம் தோற்று போனணும், அங்கெல்லாம் என் சந்ததி, என் பிள்ளைகள் ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சோம்னா 36 ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், நடுவே நின்று. அதுல 52வது வசனமும் 53 வாசிங்க பார்ப்போம். 24, 52, 53. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். அவர்கள் சும்மா இருக்கவில்லை, தேவாலயத்திலே நாள்தோறும் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியா ஒரு ஆள் வருகிறார். அவர் யார் அப்படின்னா 26, 29 எடுத்து வாசிச்சோம்னா பாருங்க. 20வது வசன அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். 26, 29 அந்த சம்பவம் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தோமா சந்தேகப்பட்டான். என்ன பண்றாரு? தோமா சந்தேகப்படுகிறார். எடுத்து வாசிக்கிறீர்களா? 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் இல்ல 20வது யோவான் 20, 26 நான் வாசிக்கிறேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. பீஸ் பி வித் யூ என்றார். ஆண்டவர் இப்ப எப்படி வர்றார் அப்படின்னா, அவர்கள் நடுவே நிற்கிறார். நிற்கிறதுக்கு முன்பதாக அவர் எப்பவுமே வழக்கமா கதவை தட்டிட்டு தான் உள்ள வருவார். ஏன்னா அவர் எப்படி இருந்தார்? முன்னாடி நம்மளை போல மனுஷர்களாக இருந்தார். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையாக வித்தியாசமான அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு, அதாவது அவர் மரிக்கிறதற்கு முன்பதாக செய்த அற்புதத்தை விட அவர் மரித்த பின்பு செய்த அற்புதங்கள் மகா பெரியவைகள். நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, அவர் இன்னைக்கு வரைக்கும் அற்புதத்தை செஞ்சுட்டு. ஹல்லேலூயா. என் மீட்பர் இந்த நாளிலும் ஜீவனோடு இருக்கிறார். இப்பொழுது நம் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்ற அவரால் முடியும். மரித்தவைகளை உயிரோடு எழுப்ப முடியும். அழுகி போனவைகளை திரும்ப ஃப்ரெஷ்ஷா தர முடியும். ஒன்றுமில்லாமல் போன நம் வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. தாவீது பாவம் பண்ணி தன்னுடைய மொத்த அப்படியே வாழ்க்கையும் உடைச்சு போட்டார். ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன், அதன் திறப்புகளை அடைப்பேன், பழுதானவைகளை சீர்படுத்துவேன், பூர்வ நாட்கள் இருந்ததை பார்க்கிலும் திருப்தியாக்கி பூர்த்தியாக்கி நடத்துவேன் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்றார், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, என் ஜனமாக இஸ்ரவேல் வீட்டாரோ திரும்ப மாட்டேன் என்கிறார்கள்னு சொல்றார். விழுந்துட்டா அப்படியே கடந்துருவீங்களா? திரும்ப எந்திரிங்க. ஆமென். பிசாசு இன்னைக்கு உங்களை சோர்வுற பண்ணானா அவனை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் இந்த நாளிலும் எனக்கு ஜெயம் தர வல்லவர். இந்த யுத்தம் உன்னோடும் என்னோடும் அல்ல, என் தேவன் ஏற்கனவே ஜெயம் எடுத்து விட்டார்னு சொல்லப்போ. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் தர வல்லவர். ஆமென். அவர் பின்பதாகவும் வந்து நிற்பார், முன்பதாகவும் வந்து நிற்பார், பக்கவாட்டிலும் நிற்பார், நம் நடுவிலும் நிற்பார், நமக்குள்ளாயும் ஜீவிக்கிறார். அவரை போல தேவன் இந்த பூமியில் எங்கிலும் யாரும் இல்லவே இல்லை. இதை நான் அடிச்சு சொல்லுவேன், அவர் சர்வ வல்லமும் இல்ல தேவன். இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம். எங்க ஸ்கூல் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல டாப். அதுக்கு நாங்கள் வந்து இன்டர்வியூ வச்சு தான் எடுப்போம். இந்த இன்டர்வியூவில் எப்படி எடுப்பாங்கன்னா, பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு நம்மளை பேச வைப்பாங்க. நீங்களாம் ஏன்னா இந்த பிள்ளையை நீங்கள் திரும்ப வீட்டில் போய் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த மொத்த குடும்பமும் அதற்கான எல்லா தகுதியும் இருந்தால் தான் இந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க. அதற்கு முன்பதாக இந்த பிள்ளை வந்து நல்ல மார்க் வாங்கின பிள்ளையா இருக்கணும். ஆமா தானே? அப்படின்னா தான் அட நல்லா படிக்கிற பிள்ளைக்கு நல்லா படிக்க சொல்லி தரணுமா? ஆமாவா?
ஆனா ஆண்டவர் வந்து பலவீனமாக இருக்கிறவர்கள் யார்களோ, தள்ளப்பட்டவர்கள் யார்களோ, ஒடுக்கப்பட்டவர்கள் யார்களோ, ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்கள் யார்களோ, யாரால் வெறுக்கப்படுகிறவர்கள் தூரமா இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் பார்த்து நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ என் பிள்ளை, யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உயரங்களில் உன்னை வைப்பேன். அதனால தான் தாவீது ஆண்டவர் பார்க்கிறார். கொஞ்சம் ஆடு கொடுத்தா இந்த கொஞ்சம் ஆட்டையும் மேய்ச்சிட்டு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்க, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றீர், நீர் நன்றாய் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஒரு நாள் வச்சிருக்கிறார். அந்த நாள்ல உங்களுக்கான அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆமென். கடைசியா ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி ஒரே நிமிஷத்துல சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 minutesல நான் முடிக்க போறேன். நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு குட்டி கதை, நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஆரம்ப நாட்கள்ல திருச்சபைகள் எல்லாம் ஒரு ஒன் சைட் ட்ரம் இருக்கும்ல பாஸ்டர், ஒரு ஒன் சைட் ட்ரம், அதை அடிச்சு தான் என்ன பண்ணுவாங்க. ஆமா, இப்ப நம்ம எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருந்தாலும் அதை அடிச்சு போலிங் தீடும் வல்லமைனா பிசாசுலாம் ஓடிடுறா. இப்போ கொஞ்சம் கீபோர்ட்லாம் நம்ம வாசி கிட்டார்லாம் வாசிக்கிறதுனால அதுவும் ஆஹா அப்படிலாம் பண்ண. ஆனால் ட்ரம் அடிச்சோன்னே தெரிச்சு ஒரு சில பிசாசு ஆடும், அதுக்கு மட்டும் ஆடும், அது வேற கதை. சரி, நம்ம இப்போ அதுக்கு வரல. நல்லா கவனிங்க. அது போல ஆரம்ப நாட்கள்ல இல்லை, இப்போ வாச்சாலும் ஓடுதியா ஐயா ஐயா, இப்போ நீங்கள் வாச்சாலும் பிசாசு ஓடுது. ஆமாம், அப்புறம் நாளைக்கு இதான் பிரச்சனை ஆயிரும், நீ தானே சொன்ன. நல்லா கவனிங்க. விஷயம் என்னன்னா, நம்ம ஊரில் இந்த ஒன் சைட் ரொம்ப ஃபேமஸ் மாதிரி அந்த நாட்கள் உண்மையிலே நடந்த சம்பவம். நல்லா கவனிக்கணும். 80s டெக்சாஸில் ஒரு திருச்சபை, இங்கிலீஷ் சர்ச் இருக்கு, ஒரு ஆங்கிலேய திருச்சபை. அதில் அந்த நாட்களில் பியானோ தெரியுமா உங்களுக்கு? பியானோன்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த கீபோர்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் பெருசாக பீரோவை கவுத்தி போட்ட மாதிரி, பீரோவை கவுத்தி இப்படி திறந்தோம்னா இப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோ. சரியா, மரத்தில் இருக்கும் பெருசாக. அதுக்கு ஒரு 10க்கு 10 இடமாவும் தேவைப்படும். இப்போ தம்பி நிற்கிறது, தம்பி அண்ணனா தெரில, தம்பி நிற்கிற இடத்துல இருந்து நாம நிற்கிற தூரம் இவ்வளோ பெருசாவது அது இருக்கும். சரியா, இவ்வளோ ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இவ்வளோ பெருசு இருக்கும், இதுக்கு இவ்வளோ பெரிய இடம் தேவைப்படும். சரியா, ரைட். இப்போ இவருக்கு இதை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் வந்து இவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறார். ஜனங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறார், ஆண்டவர் நம்ம ஆராதிக்கணும்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம் ஆண்டவருக்கு. உடனே ஜனங்கள் எல்லாரும் ஓகே பாஸ், எங்களால் என்ன முடியுமாலாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சேவ் பண்ணி ஒரு $300 கிடச்சிருச்சு. ஒரு நாள் இவர் ரோட்டில் நடந்து போகும்போது இந்த ஸ்டிக் பில் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறது, அதில் பழைய பொருட்கள் எல்லாம் ஏலமிடப்படுகிறதுன்னு இருக்கு. ஒரு பியானோ வாங்கணும்னா அந்த நாட்களில் ரொம்ப $2000-3000 மேலே வருது. ஆனால் இது எவ்வளோ போட்டிருக்கு, விலை ரொம்ப கம்மி, யூஸ்டு, ஏற்கனவே யூஸ் பண்ணது தானே, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவர் இந்த $300 எடுத்துக்கிட்டு ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போகிறார். நடந்தே போய் அதை வாங்கலான்னு போனால் அந்த ஏலமிடுகிற இடத்துல ஒவ்வொரு பொருளாக ஏலமிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இவர் யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரர். யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு பக்கத்து வீட்டுக்காரர். இவர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப நல்ல மனுஷன். இங்கே எல்லாம் ஆராதிக்கும் போது அவர் குழாய் ரேடியோ இருக்கு இல்லையா, நம்ம ஹார்ன்னு சொல்லுவோம், அதை போட்டு விட்டு சினிமா பாட்டு போட்டு விடுறது. இங்கே யாரையும் ஆராதிக்கவே விடுறதில்லை. இங்கே சர்ச்சில் ஐக்கிய விருந்து கொடுத்தா அவர் எல்லாரையும் மொத்த ஊரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, அன்னதானம்ன்ற பேரில். இந்த மாதிரிலாம் நடக்கிறது அந்த நாட்கள் அங்கே நடந்திருக்கு. என்ன பண்ணாலும் இவர் போட்டிக்கு பண்ணிட்டே இருந்திருக்கிறார். ஒரே பயங்கரமான ப்ராப்ளம். அப்போ பாஸ்டர் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணி ஆண்டவர் சந்திச்சிருக்குன்னா, ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாரா இல்லையா? நம்ம ஜபத்தை உடனே கேட்டுருவாரா? சில ஜபங்கள் ஆண்டவர் கேட்காம இருந்ததே நல்லது. ஆமாம் தானே? எத்தனை தடவை நீங்கள் செத்துறோன்னு ஜோம் பண்ணியிருப்பீங்க? நாலாம் 100 தடவை செத்துருக்கணும், நல்ல வேலை கேட்கல. சரி, வருவோம். இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஒவ்வொரு பொருளாக ஏலமிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ பியானோ வந்துருச்சு. வந்த உடனே சொல்கிறார், ஃபர்ஸ்ட் $100 ஒரு தடவை. இன்னொருத்தர் சொன்னார் 110, 120. ரொம்ப நேரமா 200க்கே போகல. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் $300 இருக்கு. இப்போ 200க்கு மேலே யாருமே கேட்கல. அப்படி அடுத்து ஒருத்தர் சொல்றார், 3 தரம் சொல்லும் போது இவர் சொல்றாரு $300. 200 எங்க போயிட்டாரு? ஒரு 10-20 கூட ஸ்ட்ரைட்டா 300க்கு போயிட்டார். $300 சொன்ன உடனே இன்னொரு சவுண்ட் கேட்குது, $400. இவருக்கு ஒரு $400. யாரா திரும்பி பார்த்தா நீங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வந்ததே எதுக்குதான்? இவன் எங்கேயோ போறானே, வா பின்னாடியே போவோம். இவனுக்கு $400 பெரிய மாற்றம் இல்லை. இவனுக்கு வேலை என்னதான்? இவனுக்கு குடைச்சல் கொடுக்கணும், போய் பிரச்சனை பண்ணுவோம் வா. இப்ப ஏலம் விடப்பட்டாச்சு, வாங்கியாச்சு. இவர் வழி எல்லாம் பயங்கர கோபமா வராரு. ஏன் ஆண்டவரே,
என் வீட்டுக்கு கிரைண்டரா கேட்டேன்? என் வயசு சட்னி அரைக்க முடியல, நான் மிக்சியா கேட்டேன்? உங்கள் ராஜ்யத்துக்காக பியானோ தானே கேட்டேன்? எவ்வளோ வருஷமாக, ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்தேன். ஜனமும் நானும் ஒரு $300 நல்லா ஆராதிக்கலாம் நினச்சா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதுவே செகண்ட் ஹேண்டில் கிடச்சிருக்கு. அதை போய் வேற எவனாவது வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. யார் வாங்கினா? பக்கத்து என்ன ஆண்டவரே. இது நடக்கும்போது வெள்ளிக்கிழமை, நல்லா கவனிக்கணும், வெள்ளிக்கிழமை. இப்போ ஊழியர்கள்லாம் நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, சனிக்கிழமைலாம் காத்திருப்போம், ஆண்டவரே வார்த்தை கொடுங்கன்னு. அந்த ஊழியர் சனிக்கிழமைலாம் காத்திருக்கிறார். ஃபுல்லாக என்ன கிடைக்கல, ஏன் உள்ள கோபம், இன்னும் ஆண்டவர் வார்த்தையே கிடைக்கல. சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு, சண்டே வந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமை அங்கே சர்வீஸ் வந்து 7:30, சரியா? 7:30க்கு சர்வீஸ் டைம். 7 மணி ஆச்சு, 7:15 ஆச்சு, 7:20 ஆச்சு, 7:25 ஆச்சு, வார்த்தை கிடைக்கல. கரெக்டாக 7:30 ஆச்சு, கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியில் யார் நிற்கிறா? பக்கத்து வீட்டுக்காரன். என்ன சொல்கிறான்னா, பிரைஸ் தி லார்ட். இவருக்கு என்னடா 7:30க்கு ஒரு 7:30 வந்து நிற்குது அப்படின்னு கதவை திறந்தா உள்ள யார் இருக்கானா, அவர் தம்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை பாஸ்டர், அந்த பியானோவை வாங்கிக்கிறீங்களா? இவர் என்ன சொல்லியிருக்காரு, பியானோ வாங்கிக்குவா? இல்லை, என்னால் $400 கொடுத்து வாங்க முடியாதுங்க, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு $300 சேர்த்து வச்சேன், நீங்கள் அந்த $400 வாங்கியிருக்கீங்கன்னா. அவன் சொன்னானா, பரவாயில்ல $300 கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். இவருக்கு ஒன்றுமே புரியலை. சரி இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். இவர் உள்ளே போக வந்து பார்த்தா அவனை காணா. ஏன்னா அதுக்குள்ள அவன் ஒரு 5-6 பேர், ஒருத்தர் தூக்க முடியாது, அது 5-6 பேரை வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கணும்னு கேட்குறார். என்னடா இவ்வளோ தீயா இருக்கானே இவன், அவன் அந்த ஓரமாக வைங்கன்னு வச்சாச்சு. அவன் போகும்போது இவருக்கு ஏன் கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு இருக்கா? இப்போ கூப்பிட்டு, ஒரு நிமிஷம், ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்கன்னா? சொன்னாரா, அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்துட்டேன்னா, வாங்கிட்டு வந்து வீட்டில் உள்ளே கொண்டு போகலான்னா இப்படியும் போகல, இப்படி திருப்பி இப்படி அவங்க அப்படியும் கொல்ல பக்கமாக அனுப்பலான்னா அப்படியும். சரி சனிக்கிழமை பூரா வெளியில் வைப்போம், வேற யாருக்காவது கேட்டு பார்ப்போம்னா எவனுக்கு $200 மேலே கேட்கவே. சரி 200 விட 300 பெருசு, 100 போனால் போட்டோம், பக்கத்து வீட்டுக்காரர் வேற, சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு தேங்க்யூன்னு சொல்லிட்டாரு, போயாச்சு. இப்போ இவருக்கு விசுவாசம், பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு கேட்குறாரு, ஆண்டவரே ஏதை முன்னாடியே கொடுத்துருந்தா என்ன ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னாரா, போகும்போது நீ எப்படி போன? நடந்து போனேன். வரும்போது எப்படி வந்திருப்ப? 8 கிலோமீட்டர் எப்படி வந்திருப்ப? ஆமாம் ஆண்டவரே. அப்படியே நீ கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் இவன் உனக்கு பதிலாக இன்னும் என்ன பண்ணியிருப்பான்? இன்னொரு பியானோ வாங்கி வச்சு டென்ட் போட்டாவது வச்சிருப்பான். அதனால அவனை வச்சே தூக்கிட்டு வர வச்சேன், அவனை வச்சே கொடுத்தேன், உன் காசுக்கே கொடுத்தேன். ஹல்லேலூயா. நம்ம டைம் வேற, அவர் டைம் வேற. ஏன்னா அவர் உயிர் தெழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தூரத்திலிருந்து அற்புதம் செய்கிறவர்கள் நம் நடுவிலே, நம் மத்தியிலே நம்மை சுற்றி சுற்றி அற்புதம் செய்கிறார்.